தங்க குழந்தைகளுக்கு வணக்கம். நான் தான் உங்க சித்ரா பாலாஜி ஆண்டி பேசுறேன். இன்னைக்கு நாம ஆமையின் அவசர பேச்சு அப்படிங்கிற தலைப்புல ஒரு குட்டி கதை கேட்க போறோம். அது ஒரு அழகான ஏரி. அந்த ஏரியில ஒரு அழகான ஆமை ஒண்ணு தன்னுடைய 2 வாத்து நண்பர்களோட வாழ்ந்துட்டு வந்துச்சு. தினமும் அந்த 2 வாத்துக்களையும் பார்த்து ஆமை சந்திச்சு பேசுறது வழக்கமா வச்சிருந்துச்சு. ஒரு நாள் அந்த 2 வாத்துக்களும் ரொம்ப வருத்தத்தோட இருந்தாங்க. இத பார்த்தாம ஏன் 2 பேரும் ரொம்ப வருத்தமா இருக்கீங்க அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த 2 வாத்தங்களும் சொன்னாங்க, பல வருஷமா மழை பெய்யாத காரணத்தினால இந்த ஏரி ரொம்ப வறண்டு போயிடுச்சு. இன்னும் சில காலத்துக்கு அப்புறம் இங்க சுத்தமாவே தண்ணி இருக்காது. அதனால நாங்க 2 பேரும் பக்கத்து ஊர்ல உள்ள ஏரிக்கு போலான்னு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்ட ஆமை, என்னை விட்டுட்டு போறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? தண்ணி குறைஞ்சதுன்னா உங்களுக்கு உணவு தான் குறையும். ஆனா எனக்கும் உயிரே போயிடும் இல்லையா? என் மீது உங்களுக்கு நிஜமாவே அன்பு இருந்துச்சுன்னா என்னையும் கூட்டிட்டு போங்க அப்படின்னு கேட்டுச்சு ஆமை. அதுக்கு வாத்துங்க 2ம் சொன்னுச்சுங்க, உனக்குதான் ரெக்க கிடையாதே, நாங்க பறந்து போயிடுவோம், நீ எப்படி எங்க கூட பறப்ப அப்படின்னு கேட்டுச்சுங்க. அதுக்கு ஆமை ஒரு ஐடியா சொன்னுச்சு. அது என்ன ஐடியானா, ஒரு நீளமான குச்சியை எடுத்துக்கலாம். நான் நடுவுல என்னுடைய பல்லால அந்த குச்சியை கெட்டியா புடிச்சுக்கிறேன். நீங்க 2 பக்கமும் அந்த குச்சியை புடிச்சு தூக்கிக்கிட்டு பறந்தீங்கன்னா நானும் உங்க கூடவே சேர்ந்து பறந்துட்டு வந்துருவேன் அப்படின்னு சொன்னுச்சு ஆமை. அதுக்கு வாத்து சொன்னுச்சு, நாங்க உயரமா பறக்கிறப்ப நீ வாயை திறந்தீன்னா நீ கீழே விழுந்துருவியே அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு ஆமை சொன்னுச்சு, நான் வாயை திறந்தாதானே, பறக்கும் போது நான் வாயை திறக்கவே மாட்டேன், வாய் பேசாம அமைதியா வரேன் அப்படின்னு சொல்லுச்சு ஆமை. அதனால 2 வாத்தும் 2 பக்கமும் குச்சியை புடிச்சிட்டு பறக்கிறப்ப நடுவுல ஆமை என்ன பண்ணுச்சு, அந்த குச்சியை வாயில கவ்விக்கிட்டு அதுவும் அவங்க கூடவே பறந்துச்சு. கொஞ்ச தூரம் பறந்தோடனே ஆமைக்கு சந்தோஷம் தாங்க முடியல, அப்படியே துள்ளி குதிக்க ஆரம்பிச்சது. உடனே 2 வாத்துக்களும் ஆமை கிட்ட, கொஞ்ச நேரம் அமைதியாரு, இல்லைன்னா நீ கீழே விழுந்துருவ அப்படின்னு அட்வைஸ் பண்ணாங்க. அதை கேட்ட ஆமையும் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துச்சு. ஆனா இந்த வாத்து 2ம் ஆமையோட பறந்து போச்சா, அதை பார்த்த மக்கள் எல்லாம், ஐயோ வாத்து எதையோ தூக்கிட்டு போதே அப்படின்னு சொல்லி ஒரேடியா கூச்சல் போட்டாங்க. ஆமையோட கெட்ட நேரம் அந்த கூச்சல் அதனுடைய காதுல விழுந்துச்சு. இந்த மக்கள் ஏன் இப்படி சத்தம் போடுறாங்க அப்படின்னு வாயை திறந்து பேச, அது புடிச்சிருந்த புடியும் விட்டுடுச்சு. அப்ப என்ன ஆயிடும், ஆமை கீழே விழ தொடங்கிடுச்சு. சோ கீழே விழுந்த ஆமையோடைய லைஃபே முடிஞ்சு போச்சு. இதுதான் இன்றைய கதை. இந்த கதையுடைய நீதி என்ன? யார் ஒருத்தர் வருமுன் காத்து சமயோசித புத்தியோட நடந்துக்கிறாங்களோ அவங்கதான் சுகமா இருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கையில. மத்தவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால நாம எப்போதுமே ஒரு விஷயம் செய்யறப்ப யோசிச்சு செயல்படணும். இதுதான் இன்றைய கதை. இப்ப நாம உறங்க போலாமா? இனிய இரவு வணக்கம்.